வணக்கம். 18/2/2026 புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய திதி இன்று மாலை 6:06 வரை பிரதம முடித்தது திவிதியை. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று இரவு 10:23 வரை சதயம் அன்பு பூரட்டாதி. இன்றைய சந்திராஷ்ட நட்சத்திரங்கள் இன்று இரவு 10:23 வரை பூசம் மதம் என்பது ஆயில்யம். கவனமாக இருக்க வேண்டிய ராசி கடகராசி என்பர்கள். மேசராசி என்பர்களே, இன்று வீண் விரயங்கள் அதிகரிக்கக்கூடும். எனவே எச்சரிக்கையிலும் கவனமுடன் செயல்படுவது நல்லது. சராசி என்பர்களே, இன்று தொழிலில் அகலக்கால் வைக்கக்கூடாது. மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மிதுனராசி என்பர்களே, இன்று எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் சற்று தடை தாமதம் குறுக்கீடு ஏற்பட்டு பின்பு சரியாகும். எனவே எச்சரிக்கையிலும் கவனமாக செயல்படவும். கடகராசி என்பர்களே, இன்று சந்திராஷ்டிரம் இருப்பதால் குறிப்பாக ஆயில் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமுடன் செயல்படவும், புதிய முயற்சிகளை அறவே தவிர்க்கவும். சிம்மராசி அன்பர்களே, இன்று கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மற்றவருடன் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் தடைதாமங்கள் ஏற்பட்டு பின்பு சரியாகவும். உடல்நிலையில் அதீத கவனத்தை செலுத்துவது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, இன்று விரயங்கள் மேலோங்கக்கூடும் நாள். எனவே எச்சரிக்கையிலும் மிகுந்த கவனமுடன் செயல்படுவது நல்லது. உச்சிராசி நண்பர்களே, இன்று உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. வீண் விரயங்கள் அலைச்சலும் ஏற்படும் நாளாக காட்டுகிறது. எனவே இதிலும் கவனம் தேவை. தனுசு ராசி நண்பர்களே, செய்யும் முயற்சிகளில் இன்று தடை தாமதங்கள் குறுக்கீடு ஏற்படும். எனவே எச்சரிக்கையிலும் அதீத கவனத்துடன் செயல்படுவது நல்லது. மகராசி நண்பர்களே, இன்று வீண் விரயங்களும் வீண் அலைச்சல்களையும் காட்டுகிறது. மனம் சஞ்சலப்படும்படியான சூழ்நிலை ஏற்படுவதால் எதிலும் முன்யோசனையுடன் செயல்படுவது நல்லது. கும்பராசி என்பவர்களே, இன்று ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் உடல்நிலையில் கவனம் தேவை. மனம் குழப்பான நிலையில் இருக்கும். எனவே எதையும் ஒரு முறைக்கு இருமுறையோ செய்வது நல்லது. மீனராசி நண்பர்களே, இன்று செய்யும் முயற்சிகளில் மிகுந்த கவனமுடன் செயல்படுவது நல்லது. வீண் விரயங்கள் வீண் அலைச்சலையும் காட்டுகிறது. எனவே எடுக்கும் முயற்சிகளில் மிகுந்த கவனமுடன் செயல்படுவது நல்லது. வணக்கம் யூடியூப் பண்ணல நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.